சரி போலாமாக்கா? வாங்க போலாம். இங்க பாருங்கக்கா பூஜை. त्रिभुवन बोधिघरे प्रसेद मह्यम ओम प्रकृतिं विकृतिं विद्यां सर्वपदहितप्रदां श्रद्धां विभूतिं सुरभिं नमामि परमात्मिकां वासं पद्मालयां पद्मां सुसिंस्वागां सुदां सुदां धन्यां. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பூஜையை முடிச்சிட்டு நானே உங்களை பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். யார் நீங்க? எங்க இடத்துல வந்து என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? சர்வேல தப்பு நடந்து போச்சு மேடம். பாதி பூஜையில இருக்கும் போது தான் வந்து சொன்னாங்க. ஆமா, என்கிட்டயும் வந்து சொல்லிட்டு போனாங்க. சாரி மேடம். பரவாயில்ல, உங்க மேல தப்பு என்ன இருக்கு? அக்கா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா. என்ன குழப்பம்? சர்வே ஆள் வந்து சொல்லும்போது நீயும் அங்கதானே இருந்த? அது இருந்த. நான் வந்து பாக்கும்போது அவதானே பூஜை பண்ணிட்டு இருந்தா. இந்த அம்மா எப்படி திடீர்னு வந்தது? இதுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? சித்தி, எப்பவும் நீங்க ஷார்ப்பா தானே இருப்பீங்க. இப்ப என்ன குழப்பம் உங்களுக்கு? சரி, பூஜை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது மேடம். இப்போவே இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். சரி, பரவாயில்ல. மேடம் ஒரு நிமிஷம். நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. சர்வேல நடந்த தப்பால நான் உங்க இடத்துல பூஜை பண்ணிட்டேன். அதனால இந்த பூஜை முழுக்க முழுக்க உங்களை தான் வந்து சேரும். அதனால பூஜையில வச்ச கலச தீர்த்தம் உங்க பூஜை ரூம்ல தான் வைக்கணும். ஐயோ, அதெல்லாம் எதுக்கு? எங்க பூமியில நாங்க பூஜை பண்ணிருக்கோம். எங்க கலசத்தை நாங்க வச்சுக்கிறோம். இதை நீங்களே வச்சுக்கோங்க. வேண்டாம்னு சொல்லாதீங்க. என்ன இருந்தாலும் உங்க இடத்துல பூஜை நடந்திருக்கு. இந்த கலசத்தை கொண்டு போய் உங்க பூஜை அறையில வைங்க. ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். ஹலோ, யார் பூஜை பண்ணதை கொண்டு போய் யார் வீட்டு பூஜை ரூம்ல வைக்க சொல்றீங்க? எங்களை பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கா உங்களுக்கு? இந்த கலசத்தை பார்த்தாலே கன்றாவியா இருக்கு. இதை கொண்டு போய் எங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சுக்கணுமா? வனஜா, அக்கா, பூஜையில ஏற்ற தாழ்வெல்லாம் கிடையாது. கடவுள் முன்னாடி எல்லாரும் சமந்தா. நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இரு. என்ன மட்டும் சொல்லு. கொடுங்க.